மேடையில் அறந்தாங்க நிசா பேச ஆரம்பிச்சிட்டாலே அரங்கமே சிரிப்பில் அதிரும் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை கூட காமெடியாகவே மாற்றி பேசுறது அவங்களோட ஸ்டைல். ஆனால் இன்னைக்கு விஜய் டிவி பிரபலமாகவும் நடிகையாகவும் உயர்ந்திருக்கிற அறந்தாங்க நிஷாவோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் பற்றி கேபி பழனி பேசியிருக்கிறது சோசியல் மீடியாவில் கவனம் பெற்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் அறந்தாங்க நிஷா தன்னைத்தானே சின்னத்திரை நயன்தாரா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பலருமே அவங்கள ட்ரோல் பண்ணினாலும் அதை அவங்க கண்டுக்கிறதே இல்லை. புயல், மழை போன்ற இயற்கை சீற்றங்களப்போ கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க பட்ட கஷ்டங்கள் பற்றி கேபி பழனி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பழனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறந்தாங்க நிஷாவோட கணவர் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் அவங்களோட குடும்பத்தினர் கூட அறந்தாங்க நிஷாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அப்போது குடும்பத்தினர் அறந்தாங்க நிஷாவை நடுராத்திரி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. கையில் குழந்தையோட அவங்க நடுத்தெருவில் வந்து நின்றுருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ செல்போன் வசதி கூட கிடையாது. அந்த நேரத்துலையும் அவங்களோட அப்பா சொந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து அறந்தாங்க நிஷாவை கூட்டிகிட்டு போனாங்களாம். ஆனால் போகும்போது இனி நான் உன்னோட வீட்டுக்கு என்னோட பொண்ணை அனுப்பி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு போனாங்களாம். இப்படி வெளியில் தெரியாத பல விஷயங்கள் அறந்தாங்க நிஷா வாழ்க்கையில் நடந்திருக்குது. எல்லா வீட்லேயும் குடும்பங்கள்லையும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் பிரபலங்களோட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் வெளியில் தெரியல அப்படிங்கிறதுக்காகவே நிஷாவோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு முறை வெளிநாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அறந்தாங்க நிஷா போயிருந்தாங்களாம். அப்போது அங்கே அவங்களுக்கு அம்மை போட்டுருச்சான். அம்மை போட்டதுனால உடனே நாட்டை விட்டு வெளியில் வர முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சான். ஆனாலும் அந்த சமயத்தில் அறந்தாங்க நிஷா கிட்ட ஒரே ஒரு நைட்டி மட்டும்தான் இருந்துச்சான். அந்த ஒரு நைட்டியை வச்சு தான் அவங்க ஒரு வாரமாக அங்கேயே சமாளித்தாங்களாம். இப்படி பல கஷ்டங்களை தாண்டி தான் அறந்தாங்க நிஷாவும் வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க நல்ல தோழியாக இருக்கிறாங்க. நாங்கள் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது எப்படி என்கிட்ட பழகினாங்களோ அதே மாதிரி இப்பவும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. பழனி அறந்தாங்க நிஷா பற்றி சொன்ன விஷயங்கள் இப்போ ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வந்துக்கிட்டு இருக்குது.